எப்படி பார்த்தாலும் கணுக்கு இடிக்குது. இங்க நின்று குழம்பதை விட நேர்ல போய் விசிட் பண்றதா நல்லது. இங்க வச்சுதான் அத்தைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா இதுக்கும் பன்னியார்பட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. எப்படி அத்தை பன்னியார்பட்டில இருந்து? அத்தை வாரேன்னு சொன்னது நம்ம வீட்டுக்கு, நம்ம வீடு இருக்குது தெற்க. ஆனா இந்த இடத்துக்கு எதுக்கு வரணும்? ஜானன் என்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு அந்த பாதையை நான் மாமாவை கூட்டிட்டு இங்க வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அத ஜானனே கரெக்டா சொல்றாரு. அதைத்தான் மகாதேவனும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த சைடு எந்த கோயிலும் இருக்குது? ஏன் அங்கெல்லாம் இல்லாத கோயில் இங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க? அத்தை கரெக்டா சொல்லக்கூடிய ஆளு. 10 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவேன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வளர்ந்தா கூட எப்படி பார்த்தாலும் 3/4 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது அத்தை எந்த கெஸ்ஸிங்ல நான் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க? நான் 10 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து வந்துருவேன்னு சொன்னா பன்னியார்பட்டில இருந்து நேரா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தான் 10 நிமிஷம் ஆகும். அத்தை அதை தான் கரெக்ட் பண்ணி சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துக்கு வந்தது அத்தைக்கே தெரியாது. அதனால்தான் ஜானனும் பெருசா கண்டுக்கல. இங்க வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனா காரு இங்கத்தான் வந்திருக்குது. எப்படி? ஒருவேளை அத்தை யாராவது கடத்திருந்தா கூட இல்ல, அத்தை யாரும் கடத்த முடியாது. அது மட்டும் இல்ல, டிரைவரா இருந்தது டேவிட்டோட அப்பா விசுவாசி. விசுவாசிக்கு தெரியாதா நம்ம எங்க கூட்டிட்டு போறோன்னு? அப்படின்னா 3வது நபர் உள்ள இருந்திருக்கணும். அத்தை எவ்வளவு துடிச்சு இருந்திருக்கணும். ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது? அத்தா, உங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது? எதுக்காக உங்களை கொன்னாங்க? நீங்க என்ன சொல்ல வாரீங்க? நீங்க என்கிட்ட எதையோ சொல்ல நினைக்கிறீங்க. எதுக்காக உங்களை கொல்லணும்? உங்க சாவுக்கு யாரு காரணம்? உங்க ஆத்மா ஏன் அலக்களிக்கப்பட்டிருக்கு? எதுக்காக உங்க ஆத்மா சாந்தி அடையாம இங்க ஏன் ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு? யார காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? அத்த, உங்க பொண்ணை தான் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க பொண்ணை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். அவளை நான் காப்பாத்துவேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க பன்னேர்பட்டில இருந்து செம்பலிங்க கோட்டைக்கு வரதா இருந்தா 10 நிமிஷம். நீங்க அங்க போகாம எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்களா வந்தீங்களா? யாராவது கூட்டு வந்தாங்களா? இன்னொன்னு, உங்க பக்கத்துல அப்படி யாரும் நெருங்கி உட்கார முடியாது. இன்னொன்னு, உங்களை யாரும் ஏமாத்தி கூட்டுட்டும் வர முடியாது. அப்படின்னா நீங்க யாரையும் முழுசா நம்பிருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவளா இருந்திருக்காங்க. யாரு சொல்லுங்க? உங்க கூட கார்ல வந்தது யாரு? டேவிட் அப்பாவை கொண்டிருக்காங்க. அப்படின்னா அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. அவர் அடுத்த தலைமுறைக்கு உண்மை சொல்லிடக்கூடாதுன்னு அவரை கொண்டுட்டாங்க. சொல்லுங்க, 3வது நபர் யாரு? எதுக்காக ஒரு பொண்ணை துடிக்க கொண்டிருக்காங்க? இப்படி ஒரு மரணம், கற்பனைக்கும் எட்டாத ஒரு மரணம், நினைச்சு பார்க்க முடியாத மரணம், கொடூரமான மரணம். ஏன் உங்களுக்கு இந்த தண்டனை? ஆளுறது ஏன் பொமி மத்தையா? கெச்சிக்கிற பெண் சிங்கமா? வீரங்கண்ணையா? அந்த கெச்சிக்கிற வேல் வீசுற அந்த வீரங்கண்ணையா இப்படி ஆடுவது? நான் மறுபடியும்
என்ன செய்யணும்? உன்னால இந்த கிங்ஸ்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. நான் உன்னை முழுசா நம்புறேன். ஏன்னா நீ சம்புலிங்கய்யா. சம்புலிங்கய்யாவே தான். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க வந்த காரியம் இது இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா மாமா ரொம்ப புத்திசாலி. அவர் இல்லட்டாலும் அவர் இருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு உங்களுக்கு கரெக்டா கொடுத்திருக்காரு. அவர் புத்திசாலி மட்டும் இல்ல, ஒரு கண்டுபிடிப்பாளர், சயின்டிஸ்ட். அவர் உங்களுக்குன்னு பிரத்யேக காரை தான் வடிவமைச்சு அதுலதான் போகணும் வரணும் உங்களை உறுதியா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வீட்டுல மத்தவங்க போக வேண்டிய கார்ல நீங்க எதுக்கு வந்தீங்க? மாமா தான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு இந்த கார்ல எல்லாம் போக கூடாதுன்னு. அதையும் மீறி மாமா கொடுத்த கார்ல எதுக்கு நீங்க வரல? அதுவும் குழந்தை எடுத்துட்டு போறோம்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் நீங்க ஏன் மாமா கொடுத்த கார்ல வரல? உங்களுக்கு மாமா மேல காதல் மட்டும் இல்ல, அவர் சொல்லுக்கெல்லாம் கீழ்படுறவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மாமா பேச்சை எதிரியுமே தட்டுனது இல்ல, இதையும் தட்டதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி மாமா பேச்சை மீறி இந்த கார்ல வந்தீங்க? உசுரே போனாலும் மாமா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவங்க நீங்க, மாமா பேச்சை தட்டாதவங்க. அந்த நம்பிக்கை மாமாக்கு அபாரம். அப்படி இருக்கும்போது மாமா நம்பிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி இந்த சாதா கார்ல வந்தீங்க? அதுவும் விலை மதிக்க முடியாத இந்த வீட்டு வாரிசை நம்ம கார்ல தூக்கிட்டு போறோம்னு தெரிஞ்சோம் எதுக்காக இந்த கார்ல வந்தீங்க? இசைதான் செம்புலிங்களோட நேரடி வாரிசுன்னு தெரிஞ்சோம் அவளை எந்த பாதுகாப்பும் இல்லாம எப்படி ஒரு சராசரி சாதாரண கார்ல நீங்க அவளை கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு இது எதையுமே நம்புற மாதிரி இல்ல, ஒரே குழப்பமா இருக்குது. நானும் பல வருஷமா யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இங்க நடந்தது எதுவுமே நீங்க எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. இதெல்லாம் உங்க நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டுதான் இருக்குது. எப்படி உங்களுக்காகவே ஜெயிலுக்கு போனாரு என் அப்பா, அதான் உங்க அண்ணன். அவர்கிட்ட எப்படியாவது புள்ளைய கொண்டு காட்டணும்னு நீங்க எல்லா முயற்சியும் எடுத்திருக்கீங்க. அவர் குழந்தைய பார்க்கணுங்கிறதுக்காக எல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கார்ல வந்தீங்க? யாரும் மிரட்டுற அளவுக்கு நீங்க மிரண்டு போற ஆளும் கிடையாது, உங்களை ஏமாத்துற அளவுக்கு இங்க யாரும் புத்திசாலியும் கிடையாது. ஒட்டுமொத்த வம்சத்தின் ஒட்டுமொத்த அறிவையும் கொண்டவங்க நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யார் பேச்சு நம்புறவரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கார்ல வந்தீங்க வந்து மரணத்தை தருவீங்க? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். வாக்கு இல்ல, சத்தியமே பண்றேன். புரியும், எனக்கு தெரியும். நான் என்னையே இழக்கணும். நீ தெய்வமாகணும். அதுதான் என் குடும்பத்துக்கும் நான் பெத்த பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்புனா அதை நான் முழு மனசா சம்மதிப்பேன். நீ எதுக்கு எங்க வந்தா? ஏன்டா ஏன் அண்ணா இவன் எதுக்கு எங்க வந்தா? அப்போ ஆல்ரெடி வந்து சண்டை போட்டுருக்க. சண்டை போட்டனா 2 பேரும் அடிப்படி போட்டோம், உருண்டுகிட்டு கிடந்தோம். அப்போ வரதுக்கு முன்னாடி வேலையை காட்டிட்டு தான் வந்திருக்க. அண்ணே இவர் தான் எப்ப பார்த்தாலும் என் வழியிலே கிராஸ் ஆகுறாரு. சரியில்ல சொல்லிட்டேன். லேய் யாருல நீ? அண்ணா இவன் எதுக்கு எங்க வந்திருக்கான்? ஓஹோ பொறாம இங்கேயே தாண்டம் ஆடுத. டேய் அவன் அடியார் வேலைக்கு வந்திருக்கானாண்டா. யாரு இவன் அடியார் வேலைக்கு வந்திருக்கானா? சுண்டைக்கா பைய. என்னது சுண்டிக்கா பையலா? அண்ணா சொல்லி வைங்க, நானும் வீர சூரன் தான். என்கிட்ட அடி வாங்கிட்டு போறது மறந்து போச்சு. அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து அடிக்க வந்தீங்கன்னா யாரும் அடிக்க வந்தா? இவரும் கவினும் 2 பேரும் ஒண்ணுதான். ஏமாடி இவனுக்கு இப்பவுமே சண்டை போடுறானுக்கிற, 2க்கும் ஒத்து போமா இப்படி? டேய் அது சரி, நீ எதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். அதுடா என்ன மாதிரியே நீங்க தான் என்ன மாதிரி போட்டுக்கீங்க? 2 பேரும் சண்டை போட்டுக்கடா. அண்ணா என் வேலையை ரொம்ப கிராஸ் பண்றான், சரியில்லை. இவன் ஒண்ணு அடியால் வேலைக்கெல்லாம் வேண்டாம். கிங்ஸின் ராஜாவே என்ன வேலைக்கு எடுத்துட்டாரு. உங்க அப்பாவா? ஆமா இருந்துட்டு போட்டோம்டா. சாம் வேற வெளில போயிட்டான், ஒன்னும் பண்ண முடியாது. துணிக்கு ஆள் வேணும்ல. இல்லனே இவன் நமக்கு வேண்டாம்னே. ஏண்டா என்னமத்துல எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை. அவன் யாருன்னு தெரிஞ்சா உனக்கு பிடிக்கும். இருக்கட்டும் மேடா, அடியார் வேலைக்கு தானே வந்திருக்கான். விடு, அவன் அடியார் வேலைக்கு வந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட திண்டு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் வீரன் தானே, அதான் அப்படி ஈக்குவலா நிக்கான். வேற ஒண்ணு இல்லடா. என்னல என்னங்க சத்தம்? சுந்தர பாண்டி என்ன வாழ்த்தனத்துல கொஞ்சம் மூட்டை கட்டு. சுந்தர பாண்டி அண்ணா? அது எங்க ஜான என்ன? சுந்தர பாண்டி அண்ணன்னு தெரியாம சொல்லிட்டேன். இப்படியேதான் இருப்பாரா?
ஆமாண்ணே, அச்சு பொருளாம சுந்தரபாண்டியன் இப்படித்தான் இருப்பாரு. அது ஏன் அண்ணே? அவன் ஆள் தாண்ட முரட்டாட்டமா இருப்பான். அவன் குழந்தை மனசு. அது ஏன் அண்ணே? எனக்கும் அண்ணே தானே. அது ஏன் அண்ணே? அட இவன் ஒருத்தன் இல்ல சாரணி. அது யாருல? என்னல இங்க ஏன் அண்ணன் தானே? அவங்கள அண்ணன் கூப்பிடுதான். கடன் ஒய்யால இவன் என்ன இந்த சட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏலே இல்ல முன்னப்பட தெரியாதவங்க அண்ணன் கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஏன் அண்ணே நீங்க அவனுக்கு கூப்பிடுறா? என்ன அவன் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு? நீ யாருல? காலையிலே வந்து இவனை கருப்பேத்துக்கிட்டு யாருல நீ? சொல்ல பண்ண ஏண்டா? ஏண்டா ஏன் பாடுபடுத்துற? அது தானே சுந்தர பண்ணினா? அது யாருல? எங்க அண்ணன்? இங்க ஒரு ரணக்கத்தை உண்டாக்காம இவனும் போக மாட்டான் போலுக்கு. அண்ணே அவனை போ சொல்லுங்கண்ணே. சரிடா சரிடா அவனை போ சொல்லிடுவான்டா. நீ என்ன டென்ஷன் ஆகுற? பாருங்கண்ணே நம்ம எல்லாத்தையும் அண்ணன்னு கூப்பிடுதான். அவன் வாட்டுக்கு கூட்டிட்டு போறான். உனக்கு என்னடா? இங்க பாரு அவன் வீட்டுல யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான். நீ இதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எனக்கும் அண்ணன் பரவாயில்ல. நீ இப்ப அடியால் வேலைக்கு தான் வந்திருக்க. உனக்கு தூக்கி போட்டு மிதிச்சு கூட வந்துக்க. பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்கிய. ஒரு ஆசைப்பாசம் இல்லையே. சொல்லாம கொல்லாம அங்கிருந்து வந்துக்கிட்டு உனக்கு ஆசைப்பாசம் கேக்குது. தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். சத்த கட்டாம இரு. நீங்க இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்ப சத்த கட்டாம இரு. அவன் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தே போ. ஏங்க அவன் என்ன கிட்ட சண்டையானு கேட்கேன். நீ சொன்னாலும் சொல்லிட்டு அவன் சண்டியர் தான். பாரு அவன் அடுத்து எந்த கட்டத்துக்கும் போயிருவான் பாத்துக்க. ஏன் நீங்க? சரிடா சரிடா நான் உடனே தான்டா பார்த்தல. ஏன் அப்பா மௌன நீ சத்த கட்டாம இருக்க மாட்டே. நீ அது யானை இல்ல எங்க சுந்தரபாண்டியன் மாதிரி இருந்தது. அதான் அப்படி சொன்னேன். சத்தம் கட்டாம இருடா. ஏடா இவன் யாரு? இல்ல தோற இது யாருல பையன்? அடியால் வேலைக்கு வந்துருக்கான்னு. சரி சரி முறைக்காதடா. இரு நான் பேசுறேன். ஆளை பாரு முரட்டாட்டமா. ஆளு மட்டும் முரட்டாட்டமா பண்றதெல்லாம் குழந்தை மாதிரி. அவன் இங்க இருக்க கூடாது. சரி நீ நொந்து போகாத. சொன்ன கேளு. நான் சொல்லல அவன் விட மாட்டான்னு. என்னங்க எங்க வீட்டுல அவருக்கு மட்டும் ரொம்ப தான் செல்லம் கொடுக்கியா? செல்லம் கொடுக்கல. அவன் ஒரு குரங்கு பைய. எந்த எல்லைக்கும் போய் எந்த வேண்டாம் பார்த்துக்குவான். சத்தம் கட்டாம இரு. இங்க ஒரு செல்ல குரங்கு வரும். அப்புறமா அதை பாரு. ஈஸி தானே? அதையும் பாத்துட்டியா? அவள்தான் எனக்கு முதல்ல தெரியுமே. சோ அப்பா பையன் உள்ளக்கு தெரியாத ஆளே கிடையாது போலுக்கு. எங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. அவ பண்ற சேட்டி நான் பாத்துட்டேன். இப்ப கூட இங்க இருக்க மாட்டாள. என்னடா சொல்ற? உளறிட்டனும். இங்கதான் இங்கேயாவது இருப்பான்னு சொல்ல வந்தேன். ஆகா ராணி அப்பவுமே திருப்பி முடிச்சுட்டு போனால 5 மணி நேரத்துக்கு நான் தூங்குவேன்னு சொன்னா. அப்படின்னா இரு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். அவன்லாம் இந்த வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன். சரிடா இருக்க மாட்டான்டா. ஐயோ இல்ல எந்த ஊரு? சுந்தரபாண்டிபுரம். உங்க அண்ணன் பேர் சுந்தரபாண்டி. நீ சுந்தரபாண்டி ஊர்ல இருந்து வந்திருக்க. அதான் உண்மை. எங்க கோட்டைக்கு பேரு சுந்தரபாண்டிபுரம். எங்கயோ இடிக்குத. இவனை பார்த்தாலும் சாரம் மாதிரியே இருக்கான். ஓஹோ இல்ல இங்க வா. சரி எடே நான் கூப்பிடலடா. அந்த பையன் அடியால் வேலைக்கு தான் வந்திருக்கான். போதுமா? நான் எவனையும் கொஞ்சலடா. இல்ல நான் கிளம்பிட்டேன். இல்ல நீ அடியால் வேலையே பாருல. பையன் உள்ள என்ன வரத்து வரான்? சரிடா நான் கிளம்பிட்டேன்டா. ஏம்மா அது ஏன் அண்ணன்? எனக்கும் தான் அண்ணன். என்கிட்ட உத வாங்கிட்டு போயிடாத. சட்டையை மாத்தி சொல்லிவிட்ட. இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்த்தேன்னு வச்சுக்க. நானே 10 ஆள் உள்ள அடியால் வேலையை பார்ப்பேன். இவன் அடியால் வேலைக்கு வந்திருக்கானா? ஏண்டா அன்னைக்கு ஒரு அடி பலாம கொடுத்தன சுருண்டு விழுந்த. பத்தா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன். மருமக்கள் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க என்ன மாதிரியே இருக்கான்? என்ன மாதிரியே இருக்காரியா? என்ன முடி மட்டும் தான் வேற. இருடா உனக்கு இருக்குது. எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆகா ஒத்துக்கொத்து என்ன பாசமா இருக்காங்க. ஆகா வெளியே ஏதோ முரட்டாட்டமா இருக்கானுங்க. கரெக்டா நெட் இது இப்பவுமே சுந்தரபாண்டியனுக்கு தெரியப்படுத்தணும். தேவானனுக்கும் தெரியப்படுத்தணும். எங்க வந்து சேரணுமோ அங்கேயே வந்து சேர்ந்துட்டேன். அப்பாட இல்ல யாருல நீ? சுந்தரபாண்டி கோட்டை பர்மவடா. ஆமா அப்படின்னா சின்னவனடா நீ? ஆமா. எப்படா வந்த? நான் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டது. அலெக்சன் கூட தான் வந்தேன். அலெக்ஸ் கூட வந்தியா? ஆமா அலெக்சன் கூட தான் வந்தேன். அண்ணன் மாட்டிக்கிட்டான். நான் தப்பிச்சேன். தானே அத்தான் வாட அடிக்கிற அத்த வாட கண்டுபிடிச்சிட்டேன். சரிடா அந்த சுந்தரபாண்டி யாரு? உங்களே மாதிரி தானே. உங்க தம்பி தான் வரும். இல்ல உங்க அண்ணன் வரும் நினைக்க தெரியல. அவர் பேர்ல தான் அங்க கோட்டை இருக்குது. சுந்தரபாண்டி கோட்டை.
வந்திருக்கானா என்ன? ஆமாண்ணே, இந்த குடும்பத்து போட்டோஸ் வீடியோலாம் நாங்க போன்ல பார்த்தோம். யாருக்குமே இருக்க முடியல. அதான் சுந்தரபாண்டியன் அண்ணனும் எப்படியாவது ஒரு வாட்டியாவது கண்ணால அந்த குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோன்னே ஒவ்வொருத்தரா வந்திருக்கோம். சுந்தரபாண்டி அப்படியா? செங்கோட்டையன் பையனா? ம், ஆமா. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நாங்கெல்லாம் வந்தோம். எங்களால அங்க இருக்க முடியல. அதான் சுந்தரபாண்டி அண்ணனும் தேவானனும் வந்திருக்கோம். சரிடா, ஆனா ஊருக்குள்ள வேண்டாம். பொத்து தெளிவானுங்க. நீங்க அங்க எந்த கலையும் கத்துக்க மாட்டீங்கல்ல? இல்லைண்ணே, அங்க இந்த அளவுக்கு பகை கிடையாது. நாம தான் கொடி கட்டி பறக்கோம். ஆனா இங்க இருக்க பகை அங்க கிடையாது. நீங்க தான் சண்டையில தேடி போயிருக்கீங்களே. இங்க ஒவ்வொரு நாளுமே நாங்க கத்தி மேல தான் நடப்போம். வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாதான் வித்தியாசம். அதனாலே நாங்க எல்லாருமே சண்டையில தேடி போய் தான் இருப்போம். எங்களை காப்பாத்திக்க முடியும். நீங்க வேண்டாம்டா, அந்த வழியை பார்த்து போயிருங்க. வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது உங்க எல்லாரும் முகத்தையும் பார்க்கணும்ல. எங்க அண்ணன் தம்பிங்க எங்க ரத்தம்லாம் இங்க இருக்கும்போது நாங்க எப்படின்னு பார்க்காம இருக்க முடியும்? நீ துறைக்கு எடுத்து பிறந்தவன் தானே? என்ன தத்து கொடுத்தாங்களே அவன் தான். அங்க உங்க அம்மா அப்பா பேரு சேகர். சாரனுக்கு ஒரு குணம், தான் குடும்பத்தை அதுக்குள்ள விட்டு கொடுக்க மாட்டான். அப்படிதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லண்ணே, ஏன்ட்டு நிறைய பண்ணுவோம் போலுக்க. ஆமாண்ணே, எனக்கு உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்குண்ணே. இங்க வா. இருக்கத பாரு, வாட்டு சட்டமா. அண்ணா இல்லடா, அந்த பையனை ஒண்ணு மாதிரி தானே என்ன எதுன்னு பார்த்தேன். வேற ஒண்ணு இல்லடா. எங்கிட்ட வாங்கணும் தெரியல எனக்கு. யாராவது இவங்கிட்ட பேசுங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஒன்றில நாக்கிடுவேன். ஒரு 5 மணி நேரம் வேலை எனக்கு கொடுத்தா ஒரே இடத்துல பொத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டி 5 மணி நேரம் மட்டும் நீ நினைச்சு காப்பாத்திட்டேனா? இதுதான் உலகத்துல உனக்கு சிறந்த வேலைன்னு சொன்ன. சோப்பா 5 மணி நேரம் கூட எனக்கு தாக்கு பிடிக்கலையே. டேய் சாரணே, என்ன இவன் கவலை இவனுக்கு. உங்க அண்ணன் என்ன விரட்டிட்டு வரவடா. என்னமோ புதுசா வரட்டின மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாடா, எப்பவும் விரட்டுறதுக்கும் இன்னைக்கு விரட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. கோத்தக்காரமா ஓடின்னு சொல்லிட்டேன். நானே என்ன கடுப்பது கொத்த வந்திருக்கானே டென்ஷன்ல இருக்கேன். நாம 2 ஃப்ரெண்ட்ஷிப் ஆயி வந்திருக்கணும் ஓரடுவோம். நான் கூட அதை நீ நினைச்சு ஏமாந்துட்டேன்டா. பத்தில நீங்க கூட ஏமாந்துருக்கீல்ல. பத்தில எப்படி வந்து நிக்காம பத்தில இவனெல்லாம் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். கண்டிப்பா துரத்தி ஆகணும்டா. ஒன்ன மாதிரி ஒரு ஆளை வீட்டுல சமாளிக்கவே பெரும்பாடு. ஒன்னே மாதிரி உட்காந்துட்டான் பாரு. அவனெல்லாம் வீட்டுல வைக்கலாமா? அத்தி அவசரப்பட்டு உண்மை சொல்லிட்டேனா? அப்படி சொல்லலடா, அது உங்க அண்ணன் துரைச்சனே. உங்க அண்ணன் துரைச்சனேண்டா. என்கிட்ட சரசம் பண்ணதுக்குனே வரலான்னு கேட்க. ஆத்தி இன்னைக்கு ஊரமட்ட மூதேவி எல்லாம் இவன் மூஞ்சிதான் குடியிருக்கா. நான் ஓட்டத்தை பிடிக்கேன்பா. சச்சா, மத்த நானா இந்த பையனை என்ன காப்பாத்துவா. டேய் மறுபடியும் ஒரு சின்ன உதவிடா. ஓடின்னு சொல்லிட்டேன். சப்பா இவங்க அந்த சுண்ட முடின வட்டாருக்கு இவன் ஓய மாட்டான். அடியே ராணி நில்லுடி. அடியே ராணி நில்லு. ஆத்தி 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 இது குடவாடகங்க. அந்த பாதவத்தி என்னன்னா எனக்கு வேலைய ஒப்படைச்சிட்டு போய்ட்டா. டேய் இசை பண்ணது சரியா தான் பண்ணின்னு சொல்லுடா. அவளை எங்க? ஆத்தி நானே வாரண்டியா போய் வாய கொடுத்து ஆத்தி கிட்டதே. ஆத்தி இன்னும் 4 மணி நேரம் பாக்கி இருக்குது. 1 மணி நேரம் தான் இருக்குது. அது வந்துடா. இசை எங்கன்னு கேட்ட? ஏய் ஓட்டத்தையா பிடிக்கிய ஓட்டத்தை துறன்னே இங்க பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அடியே நின்னுரு. சப்பா பூசணிக்க மாதிரி இருக்கா, நானும் ஓடுதல. ஏண்டா அவதான் ஓடுதல்ல புடி புடி சொல்லிட்டு இருக்காங்களா? இசை எங்க? அதாண்டா நானும் புள்ளைய தேடிட்டு இருக்கேன். புள்ளைய காணலடா. இவ கிட்ட என்னமோ சொல்லிட்டு போயிருக்கா. இவ நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சுத்தி சுத்தி ஓடி ஓடி ஒழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பவே சொன்னா 5 மணி நேரம் நான் தூங்க போறேன்னா அப்பவே என் மரமண்டியில ஏறல. நைட்டே ஒழுங்கா தூங்காத ஆளு பகல்ல 5 மணி நேரம் குத்து மதிப்பா கரெக்டா சொல்லிருக்காங்க. யோசிக்க வேண்டாம் நீ. புள்ளை எங்க போனது தெரியலடா. நான் கூட இங்க வீடு வீட்டு விளையாண்டு இருக்கான்னு நினைச்சேன். இந்த பையனை பார்த்து எனக்கு சந்தேகமா இருக்கு. புள்ளைய காணும்டா. டேய் பார்க்கறத ரவுடி குடும்பம், ஆனா பக்க காமெடி குடும்பமா இருக்குது. என்ன வார்த்தை வரானுங்க? உங்ககிட்ட பேசணும். சோப்பா அடுத்த காமெடி யாருப்பா? என்ன பேசணும் பாப்போம். இங்க பாருங்க, மனசுக்கு
பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழதுக்கு வழிய பாருங்க. இனி என் முகத்தை உங்களால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அதனால தான் நான் பாதி விலகி போனேன். இங்க பாருங்க, உங்க அப்பா எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். அவர் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. நான் இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள எனக்கு பொண்ணுலாம் பாத்துட்டாங்களா? பரவாயில்லையாப்பா, ரொம்ப பாஸ்டா இருக்காங்களே. இப்படிதான் நான் மதியம் வந்திருப்பேனே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ நினைச்சேன். அங்க பொண்ணே கிடைக்கல, இங்க வந்தோன்னு பொண்ணு கிடைச்சிருக்கா. எப்படி நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, நான் வேணா எங்கேயாவது போயிருது. யாருமா புண்ணியவதி நீ? இங்க பாருங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவரே. ஆமாமா, நான் ரொம்ப நல்லவன் தான். உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். அப்பா பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. சரி, அப்பா எனக்கு இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பாப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பா எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். ஆமாமா, அப்பா எது செஞ்சாலும் சரியா தானே இருக்கும். அப்பா பாத்துருக்காருன்னா பொண்ணு நல்ல பொண்ணா தானே இருக்க முடியும், அழகா தானே இருக்க முடியும். ஆமா, நீங்க இவ்வளவு சீக்கிரத்துல உங்க மனசை மாத்திப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக இந்த அளவுக்கு பரிந்து பேசுற இந்த வீட்டுல அந்த பொண்ணு யாருப்பா? இருந்தாலும் நான் உங்களுக்கு தான் இப்ப நன்றி சொல்லணும். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க. அப்பெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இங்க எல்லாரும் விரும்புறாங்க. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது. சரி. அப்பா பொண்ணு பார்த்தா சரியா தானே இருக்கும். பையனுக்கு பொண்ணு எப்படி இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியாதா? இவன் யாரு? நான் சாரு நினைச்சேன். சாரு இங்க வந்து நிக்க. இவன் யாரு? கடுங்கப்பா மோனே. டேய்! தேங்க்ஸ்ங்க, எனக்காக எங்க அப்பா கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யாரடா நீ? ஓ, கல்யாணம் கேட்டது கல்யாணம் உனக்கு? அதான் ஐயா பாத்துருக்காராமே எனக்கு பொண்ணு. யாரடா நீ? முகல் கட்டையெல்லாம் பாக்குறதே கிடையாதுல்ல நீ? அது என்னமோ என் தப்பு மாதிரியே என்கிட்ட முறைச்சிக்கிட்டு நிக்கா. நீயே பாடா, ஏதாவது மாற்றம் இருக்கானே. டேய், ஒண்ணா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா? நான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. அப்பா எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். சரி, நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். எடுப்பட்ட பையல என்ன சரச பண்ணதுக்கே வருவாங்க போலக்கு. அது இவன் அறுத்து கிளிப்பானே. நான் வேற ரொம்ப நேரமா இவங்கிட்ட பேசிட்டேனே. இனி சந்தேகப்பட்டு மூஞ்சி முறையார தூக்கி தலைவானே. இப்ப இத வேற சமாளிக்கணுமா? நீங்க நினைச்ச எங்க பாரு, உனக்கு ஒரு லைஃப் அமைச்சிட்டு போறதுக்கு வழியா பாரு. இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், என்கிட்ட எவனும் பேச வேண்டாம், புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து ஒரு நாள் கேட்கவே மாட்டேங்கிறான். சத்தியமா சொல்றேன், நான் இறக்கப்பட்டு உன் மேல காதல் பண்ணவே இல்லை. நீ நல்லவனா தான் இருக்கணுங்கிற நம்பிக்கையில தான் நான் விரும்பினேன். ஏன்னா உன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கன்னா நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சேன். இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இப்ப என் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறானே. திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா? அப்படிலாம் இருக்குது. இன்னைக்கு தான் இங்க வந்தேன், அதுக்குள்ள பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்களே. ஏன் மகிமாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? அவன் நல்லா இருக்கணும்னா நாம ஏன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? ஆத்தி இங்கேயும் சண்டைக்கு வந்துட்டான். இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணே, வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டீங்களா? அது ஏன் அதிர்ஷ்டம், உங்களுக்கு கொடுப்பன இல்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பின்ன கல்யாணம் பண்ணதான் வந்திருக்கேன். எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா? சரி, நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருந்தேன். பொண்ணு அண்ணே, எனக்கு எப்படி பொண்ணு இருந்தாலும் பிடிக்கும். ஏன்னா எனக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா ஒண்ணு, இந்த கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்க போகுங்க. அதுதான் எனக்கு நடக்க போற முதல் அதிசயம். சரிண்ணே, நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல, இவனுக்கு தான் மகிமாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்ப பாரு புள்ளிய தூக்கிட்டாங்க. கொஞ்சமாவது என்கிட்ட பேசல. இங்க யாருமே இல்ல, நல்ல தனிமை. எவ்வளவு விஷயங்கள் பேசலாம். நானும் பேசினா கொஞ்சம் அவங்க மனசை மாத்தி என் பக்கம் கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். என் பக்கமே வர்றது கிடையாது. எப்படித்தான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் எடுத்த போறனோ தெரியல. என்னங்க என்னங்க? ஓ, இதுதான் எனக்கு பார்த்த பொண்ணு. ஆனா ஒண்ணு, அன்னை மாதிரி தான். தம்பி வந்த உடனே தம்பி தனியா இருக்கானேன்னு டக்கு புக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்திருக்கானுங்க பாரு. அங்க நிக்கானுங்கடா என் அண்ணனுங்க.
அண்ணனுங்க பொண்ணு பார்த்தா சரியா தான் இருக்கும். பொண்ணு ஹைட்டு ஓகே, ஆளு கலரும் ஓகே. அது எப்படி எனக்கு பொருத்தமா தானே பார்த்துருப்பாங்க. ஓஹோ, பொண்ணு நல்லா இருக்கும் போலுக்க. அது வந்து அஹ், அது வந்து உ- உங்களை இல்ல, அண்ணே மாதிரி எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். சாரோன் இருனே, உங்களை எனக்கு இதா அலெக்ஸ் அண்ணே. அண்ணே, அது வந்துன்னு இன்னைக்கு தானே இந்த வீட்டுக்கு வந்தேன். டேய், அது எனக்கு பார்த்துருக்க பொண்ணு. ஆமாடா, நீ வந்த அன்னைக்கு உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காங்க. ஓ, கல்யாணம் பண்ணதுதான் வந்திருக்க. ஹம், நான் பாலுங்கணத்துல விழுந்துட்டு நின்றுருக்கேன். இப்பெல்லாம் நடக்குதுன்னா நானே இங்க வந்திருக்க மாட்டேன். அண்ணே, உங்களுக்கு பொண்ணு பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. அண்ணனுக்கு எல்லாம் அவதான் பாத்தியானே. உங்களுக்கு அங்க வச்சு கல்யாணமே நடக்கல, இங்க வந்த உடனே பொண்ணு எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கும் பொண்ணு ரெடியா தான் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்டா இப்படி அலையுத? நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும், நாங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா? வாங்கண்ணே, எனக்கும் பொண்ணு பார்த்தாச்சு தெரியுமா? அப்ப பாத்துருக்காரு. இருக்காது, சொன்னா கேளு. இல்லனே, எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, இங்கதான் நிக்காங்களாம், அதான் பார்க்க வந்தேன். நல்ல நேரம் வந்து சொன்னீங்க. இது உங்களுக்கு பார்த்துக்க பண்ணா நல்ல நேரம் வந்து காப்பாத்திட்டிய. சரி, உன் பால்தனத்தை கொஞ்சம் குறை. உனக்கு இன்னும் பொண்ணு பார்க்கல, இன்னும் இந்த வீட்டு பையனாவே ஏத்துக்கல. அது சரிடா, நீ எப்படிங்க வந்தா? நான் வந்தது இருக்கட்டும். நான் வந்தோடனே எனக்கு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க பாருங்கண்ணே. இது குடும்பம்னே, இது குடும்பம். சொன்னா கேளு, உனக்கு இன்னும் பொண்ணு பார்க்கல. வாங்கண்ணே, எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, நான் பார்க்க போறேன். நீங்க இங்க இருக்கீங்களா? ஹாய் அண்ணி. இவன் யாரு? அடியால் வேலைக்கு வந்திருக்கான். அட்டியால் வேலைக்கு வந்துட்டு அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தல இப்படி சிக்கிருக்கேனே. என்னங்க, அடியால் வேலைக்கு வந்திருக்கவன் அண்ணின்னு கூப்பிடுறா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடியால் வேலைக்கு தான் வந்திருக்கான். அப்பா அனுப்பியிருக்காரு. அப்பா அனுப்புனா தம்பி மாதிரி. தம்பி மாதிரியா? அடியால போய் இங்க பாரு, அப்பெல்லாம் அண்ணின்னு கூப்பிடக்கூடாது. ஏங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்னண்ணே? சரி, நீ போ. அண்ணியா? முகர கட்டைய பாரு. அடியால் வேலைக்கு வந்து அடியால் வேலையை மட்டும் தான் பார்க்கணும், அண்ணி எல்லாம் கூப்பிடக்கூடாது. சாரி. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எனக்கு இப்படி கண்டவன்லாம் என்ன பேசுறது பிடிக்காது. நான் சின்ன வயசுல அப்படிதான். அடுத்த ஆம்பளைங்க கிட்ட பேசுறதே இல்ல. அதே மாதிரி அடுத்த ஆம்பளைங்களும் என்கிட்ட பேசக்கூடாது. அவன் அடியாள் தானுங்க. அண்ணி அண்ணின்னு இருக்கான், அசிங்கமா இருக்குல்ல. இன்னைக்கு அண்ணி மானுங்க, நாளைக்கு வாடி போடி மானுங்க. அது எதுக்கு? பாத்தி அளந்து பேசு. இல்லங்க, அவங்க எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. மரியாதை கிட்டோம். என்னங்க, கொல்ல தூங்கிட்டானா என்ன? இப்படி புள்ளைய தூக்கிக்கிட்டே அழைதாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. ஏங்க, புள்ளை வளர்த்தாங்க, நான் கூடாத்த தூங்க வச்சுட்டு வரேன். அங்க தூங்க மாட்டோம். எவ்வளவு நேரமா நீங்க தூக்கி வச்சிருப்பீங்க? அதுக்கு என்ன, இது என்ன ரொம்ப வெயிட்டாவா இருக்கான்? வச்சிருக்கிறதுலாம் ஒண்ணும் தெரியல. அதுக்கு இல்லைங்க, பிள்ளைங்க கொஞ்சமாவது உருண்டு பண்டு படுத்தாதானே பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். ஏப்பா, நான் இவர் கூட எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. ஏங்க, என்ன? நானும் பாவம் தானே. என்ன சொல்ல வர? நானும் ஒரு பொண்ணு, 1000 கனவோட உங்களை கல்யாணம் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. பேச வேண்டியதானே? நான் இப்போ உங்ககிட்ட தான் நிக்கிறேன், பேசு. கொஞ்சம் ஆசை பாசமா பேசினதானே நல்லா இருக்கும். நான் கெட்டிக்க போறவங்கிட்ட தானே பேசுறேன், அதான். பேசு, இதுல என்ன இருக்குது? பேசு. எப்படி பேச? எப்படி பேசுனா? பேசு, நான் மட்டும் தான் நிக்கிறேன், பேசு. என்ன பேசணும் சொல்லு. ஐயோ, புள்ளைய வச்சுக்கிட்டு பேசுனா எப்படி பேச முடியும்? எப்படிங்க பேச முடியும்? எப்படி பேச முடியும்னா பேசு. நான் இங்க தானே நிக்கிறேன். சரி, பக்கத்துல வரேன். சாரி, இப்போ பேசு. அது வந்து, ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்க? உங்ககிட்ட தனியா பேசணுங்க. நான் தனியா தானே நிக்கிறேன். குழந்தை தாங்க, நான் பாத்துக்கிறேன். குழந்தை தாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க அவகிட்ட பேசுங்க. அப்பா, இவள அதை புரிஞ்சுக்கிட்டாளே. அவன் தூங்கிட்டான். அது புரியுது. குழந்தை தாங்க, பேசிட்டு வந்து குழந்தை எடுத்துக்கோங்க. கொண்டுங்க. அப்புறம் அங்கே கண்ணி, குழந்தைய பத்திரமா பாத்துக்க, சரியா? குழந்தை முடிச்சிட்டுனா உடனே சொல்லிடு. சரிங்க மேடம். குழந்தை வந்துச்சுன்னா எங்க மம்மி அங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா அவங்க பாலாத்தி கொடுத்துருவாங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ். குழந்தை வாங்கிட்டு போ. குழந்தைய கொண்டாங்க. புரிஞ்சுது. குழந்தைய கூடத்துல நானே வச்சுட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் வச்சுட்டு வாங்க. கண்குள்ளாத காய்ச்சா இருக்குல்ல. சீக்கிரம் வச்சுட்டு வாங்க. அப்பா, இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. சாரி, நீங்க சொன்ன அர்த்தம் எனக்கு புரியல, அதனாலதான் கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுது.
பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். சரி. என்னங்க? என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹனிமூன் எங்க போறோம்? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போகணும்ல? எங்க வீட்டுல யாரும் போன மாதிரி தெரியலையே. அது அவங்களுக்கு தெரியலையே என்னமோ. ஆனா ஹனிமூன் போனா தானே. எங்க வீட்டுல யாருமே ஹனிமூன் போகல. ஏன் ஹனிமூன் போனாதான் குழந்தை பிறக்குமா என்ன? புள்ள பத்து வச்சிருக்கவங்களா ஹனிமூன் போய் தான் புள்ள பத்து வச்சிருக்காங்களா என்ன? என்ன இவ இப்படி பேசுறா? கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டு வரலாம்னா சொல்லு, போகலாம். ஆனா ஹனிமூனுக்குள்ள போகணும்னு சொல்றதெல்லாம் ஓவர் பந்தா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது வந்து அதுதான், அது அப்படியே சொல்லல. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மன விட்டு பேசுறதுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். சரி. ஆனா வெளிநாட்டுக்குலாம் வர முடியாது. வெளிநாட்டுக்கு வர முடியாதா? ஏங்க? இத்தனை வருஷம் வெளிநாட்டிலே கடந்திருக்கேன். எனக்கு நீ வெளிநாட்டுல வேண்டாம். எங்கேயே ஏதாவது கார்டன் கிட்டன்னு பாத்துக்கலாம். அதுக்குமே அண்ணன் தம்பி தயவு வேணும். அவங்களாம் தொலைக்கி கூட்டு போனா தானே முடியும். ஆஹா, பையன் சிக்கிட்டா முழுக்க. என்ன பண்ண? ஏதாவது பண்ணணுமே. ஹத்தியம் புருஷன் என்ன விரட்டுதான் ஐயா. இந்த இசை பவலைக்கு வேலை கொடுக்க ஆளே இல்லைன்னு என்ன நம்பி கொடுத்துட்டு போயிருக்காளா? என்னால ஒரு மணி நேரம் கூட அந்த வேலையை பார்க்க முடியல. என் புருஷன் இந்த வரட்டதுக்கு என் மாமியார் மட்டும் இன்னைக்கு சோகமா இல்லைன்னா என்னை எப்படியாவது காப்பாத்திருப்பாவ. அவையில பெருத்த சோகத்துல அலைதாவ. இப்ப என்ன யாரு காப்பாத்துவா? மாமா. ஆஹா, தொலை பண்ணி சிக்கிட்டா. தங்கம். அப்பாடா, என்ன காக்க வந்த என் குல சாமியே. அப்பா, மாமா நிச்சயம் நம்மளை காப்பாத்துவாரு. மாமா பாரு, உனக்கு ஒரு வேலை. எங்கேயுமா? வேண்டாம், என்ன நம்பில ஒருத்தர் வேலை கொடுக்காதீங்க. ஒரு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல. என்ன சொல்லுதா? அது எங்க நான் இங்கே உலகிட்டோம்னா இவரு சேர்ந்து என்ன விரட்டுவாங்களே. ஒன்னும் இல்ல மாமா, நீங்க ஏதோ வேலை சொன்னீங்க, அதை கொடுங்க. அது வேற ஒண்ணு இல்ல. அந்த புல்வனி கிட்ட மாட்டிக்கிட்டு அலெக்ஸ் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். நீயும் நானும் போய் குட்டையை குழப்பணும், அதுதானே? ஃபாலோவி மாமா. சிங்கி குட்டியாச்ச நீ கரெக்டா பிளான் போடுவியா? இப்படியே உசுப்பேத்தி தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிய. போலாம், வாங்க மாமா. இங்க பாரு, கச்சிதமா வேலையை முடிச்சிருவல்ல? யார்கிட்ட என்கிட்ட வேலை கொடுக்கிய? உருப்பிட்ட மாதிரிதான். வாங்க மாமா. என்ன வேலையை முடிச்சிருவியா? அப்படி முடிக்கணும், முடிச்சுதானே மாமா முடியும். இப்ப நான் இங்க தப்பிக்கணும்னா இந்த வேலையை பார்த்தா தான் முடியும். அப்பதான் மாமா என்ன காப்பாத்துவாரு. நான் கச்சிதமா முடிச்சதே மாமா. வாங்க மாமா. என்னடா மருமகிட்ட பேசிட்டே அப்படி? அதெல்லாம் அலெக்ஸ் மாமா நல்லாவே பேசுவாரு. அப்படிதானம்மா? நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சேன். நினைச்சேன் இன்னும் என் குடும்பம் என்ன காப்பாத்த வராம இருக்குதுன்னு. என்ன கெட்டிக்க போற ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இப்பதான் நான் ஹனிமூன் போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. அத்தி, இந்த லூசி என்ன குட்டை குழப்ப போகுதுன்னு தெரியலையே. என்ன சொல்றீ மாமா? ஹனிமூன் என்ன மாமா? ஜான் மாமா, நீங்க இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? என்னடா இதெல்லாம்? இந்த குடும்பத்துல ஹனிமூன் போறதுல ஒரு பெரிய பாவமானு கேக்க. ஹனிமூன் போறத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன யோ, என்ன ஹனிமூன் தானே? ஆமா. இதுக்கு போட்டுக்கிட்டு ஜான் மாமா. சந்தோஷமான செய்திடா. அப்பா, தேங்க்ஸ் மாமா. நான் இவங்க கிட்ட சொன்னேன், என்ன திட்டிட்டாங்க. ஏய், மருமகள திட்டினா? அது வந்துன ஹனிமூன் போன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு திட்டினாங்க மாமா. ஐயோ, ஏன் மாமா? அவ அப்படி என்ன கேட்டுட்டா தங்கச்சி? ஹனிமூன் தானே போறேன்னு கேட்டா. வெளிநாட்டுக்குலாம் எப்படி அண்ணே? அதுக்கு என்னடா, வெளிநாட்டுக்கு போனதுதானே. இதுல என்ன இருக்கு? எந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லுமா? அது வந்து மாமா, என் அன்பு தங்கச்சி பிளான் போட்டுக்கத பார்த்தா 4-5 நாட்டுக்கு போக போலக்கு. ஆமாக்கா. அக்காவா? எல்லாம் கால கொடுமைதான். என்னவா தங்கச்சி சொல்ற? 4-5 நாட்டுக்கா? 4-5 நாட்டுக்கு வேண்டாம், ஒரு 3 நாட்டுக்காவது போகணும். அதே நம்ம 3 நாட்டுக்கு, அதெல்லாம் ஒரு 7-8 நாட்டுக்கு போகலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. 4-5 நாட்டுக்கு போனாலே அப்படியே இந்த அலெக்ஸை என் புருஷனா மாத்திடுவேன். 7 நாட்டுக்குலாம் போயிட்டு வரும்போது இட்டோட்டெல்லாம் என் புருஷனாவே தான் கூட்டிட்டு வருவேன். சரிம்மா, அந்த தங்கச்சி எந்தெந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேன்னா ஏற்பாடு பண்ணிடலாம். ஏன்னா என் புருஷனா இந்த ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன். தோற பொண்ணாட்டி தான் லைட்டா தான் கோடு போட்டேன். முழுசா ஓடே போட்டுட்டு இருக்கால. அது நான் பாத்துக்கிடுவேன். இல்லம்மா, என் புருஷனுக்கு தான் இந்த வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள்லாம் தெரியும். டிக்கெட் புக் பண்றது, ஹோட்டல் புக் பண்றதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. அதான் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஏன் தங்கச்சிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா சொல்லி? அட்ரா சக்கரனா தோற பொண்ணாட்டி புண்ணுதா ஐயா. ஸ்வீட்லாந்து, அப்புறம் நார்வே, அப்புறம் இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் செலக்ட் பண்ண வேண்டியிருக்குது. நான் செலக்ட் பண்ணிட்டு சொல்லட்டுமா? அப்போ உனக்கே என்ன தெரியாது.
இல்ல நான் ஸ்வீட்லாண்ட் அப்புறம் நார்வே 2-3 நாடு செட் பண்ணிருக்கேன். ஒரு 7 நாட்டுக்காவது மாமா போக சொல்றாருல, அதுக்கு தான். என்னடா நடக்குதுங்க? அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்கன்னா காப்பாத்ததுக்கா இல்லைன்னா எதுக்கு? சரிம்மா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, டிக்கெட் போடலாம். உன் கூட எத்தனை பேரு உங்க ஃபேமிலில? ஆஹா, இப்படி தங்கச்சி தனியா தான் போவா. அம்மா மட்டும் போதும். எங்க அம்மா கூட வந்ததானே காரியமே நல்லபடியா நடக்கும். அம்மாக்கு மட்டும் டிக்கெட் போதும். உங்க அப்பாக்கு வேண்டாமா? அப்பா வேண்டாம், இருக்கட்டும் பரவாயில்ல. அம்மா மட்டும் கூட வந்தா போதும். ஹனிமூனுக்கு போறாளாம், அம்மா கூட வேணுமா? அப்படின்னா நீ ஹனிமூனுக்கா கூட்டு போற? என் தம்பிய பள்ளி கொடுக்க கூட்டு போறேன்னு அர்த்தம். அப்போ உங்க தங்கச்சிக்குலாம் அவ வேற ஏதாவது நாடு செலக்ஷன் பண்ணிருப்பா, தெரியாதுல்ல எனக்கு. சரி ஓகே. அலெக்ஸ் மாமா, அவங்க சைடு அவங்க அம்மா மட்டும் தான் வராங்களா? சரிங்க அண்ணே. அப்படின்னா ராணிமா மாமா, அப்போ நம்ம சைடு தான் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, நம்ம சைடு தான் நிறைய வரும்னு நினைக்கிறேன். சரிம்மா, எங்க சைடு எப்படியும் குறைஞ்சது நம்ம வீட்டு ஆளுக்களே 10-17 பேர் இருக்கும். சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படின்னு. மாமா, எங்க அம்மா அப்பா கூப்பிடவா? பின்ன அவங்க வராம நல்லா இருக்காதுலாமா? அவங்க வந்தாதான் பிள்ளைகள் எல்லாம் கவனிக்க வைக்க நல்லா இருக்கும். அவங்களையும் கூட்டுக்கலாமா? ஆமா, நீ பிள்ளைங்களை அவங்க நல்லா பார்ப்பாங்க, அவங்களையும் கூட்டு போயிடலாம். இப்போ சந்தோஷம் தானே? ஹனிமூன் போலாம். சாரி, உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். ஹனிமூன் கண்டிப்பா போகலாம். நீ சொன்ன எல்லா நாட்டுக்கும் போகலாம். அண்ணே, 7 நாடு வேண்டாம், கூட 2 நாடையும் போடுங்கண்ணே. அதுக்கு என்னடா காசா பணமா பாத்துக்கலாம்டா, விடு. சரி மாமா, அப்ப நான் வீட்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள போகவா எப்படி? ஒரு வாரத்துக்குள்ள தானே போகணும் சொல்லு. ஒரு வாரத்துக்குள்ளே போயிடலானே, அது சரியா இருக்கும். சரிடா, அப்போ கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். நல்ல வசதியாவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடு போயிட்டு 7 நாள்ல ரிட்டர்ன் வந்துடலாம்டா. சரிம்மா இசை, அப்போ துறக்கிட்ட சொல்லிடு, ஹோட்டல் எல்லாம் புக் பண்ண சொல்லிடுமா. பார், முக்கியமா எல்லாருக்கும் ஒரே ஹோட்டலு, ஒரே ரூமு தான், தனித்தனியெல்லாம் வேண்டாமா? ஆமா, இது வரைக்கும் அப்படிதானே மாமா போவோம். நம்ம எல்லாம் ஒரே ரூம்ல ஒண்ணாதானே தங்குவோம். இங்க எப்படியோ அப்படிதான் அங்க இருக்க போகுது. சரி மாமா, நான் என் புருஷன்கிட்ட சொல்லிடுறேன். ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு போறீங்களா? இந்த பையல இவங்கிட்டே நான் அடிக்கடி மாட்டுதானே. ஹாய், தேங்க நாங்க பீலா விட்டுட்டு இருக்கோம்டா. அதான் எனக்கு தெரியுமே. வந்து ஜாயின் பண்ணிக்கயே. அத வந்து பண்ணிட்டேனே. எப்படி சாரன் மாதிரியே பேசுடா. சத்தியமா நீ எப்படி சாரன் மாதிரியே பேசுத. அவனு இப்படிதான் என்கிட்ட ஏட்டிக்கு போட்டாவே பேசுவான். அவனுக்கு எனக்கு ஏக பொருத்தம் தான் பாத்துக்க. என்னம்மா, நம்ம ஹனிமூனுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? அப்படி இல்ல, நான் அம்மா கிட்ட கேட்கணும், கேட்டுட்டு சொல்றேன். அப்பா, நல்ல நேரம் வந்தீங்க. அதே புள்ள விட்டுருவான். சரிடா, புள்ளியங்க இங்கதான் வீடு கட்டாண்டுட்டு இருப்பா. சிரிச்ச மகமாவே இங்க இருந்து கிளம்பிரும். ஏமா ராணி, எதுக்கு புள்ள கொடுக்கணும் ஓடுதா? இங்க தானே எங்க விளையாட்டுப்பா. சரிண்ணே, புள்ள அழுதுறோம், நான் போய் பாத்துட்டு வரேன். டேய், புள்ளைய பார்த்தா அத்தி நானும் வயிற்று கூடாதுப்பா. டேய், கிங்ஸ் ஆளையே காணுமா? அவன் எங்கடா போனா? இவ்வளவு பெரிய நடுக்காடு, இதுல அவன் எங்க போய் உட்காந்துருக்கான்னு எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் கூடாரம் போட்டுட்டு இருந்தாரு. இப்போ அங்கதான் நிப்பான்னு நினைக்கிறேன். அப்போ இசையும் அங்கதான் நிப்பாலா இருக்கும். அவன் எங்க நிக்காமலா, அவன் கிட்ட தான் நிப்பாலா இருக்கும். சரிங்கண்ணே, நான் போய் புள்ளைய பாக்குறேன். பாத்துக்கடா. சித்தப்பாவும் மகாதேவன் மாமாவும் எதுக்கு இந்த பொண்ணுகிட்ட அலெக்ஸா மாட்டி விடுறாங்க? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறாங்க? ஒன்னும் புரியலையே. கல்யாணம் வேற நெருங்கிட்டே போது, இன்னும் 4 நாள்ல கல்யாணம் வேற சொல்றாங்க. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எப்படி? வாய்ப்பு இல்லையா? அப்படிலாம் இப்படி ஒரு புள்ளைய நம்ம குடும்பத்துக்கு தேர்ந்தெடுக்க மாட்டாங்களே. ஆனா போற பக்கம் பார்த்தா கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சோப்பா, கொஞ்ச நேரம் கண்ணை சந்து படுப்போம். நைட்டு எப்படி இந்த புள்ளைய நம்மள தூங்க கூடாது. முதல்ல என் புள்ளையே என்ன தூங்க விட மாட்டான். நான் டே கிடப்பா. இப்ப செத்த தூங்கினா நல்லா இருக்கும். ஏன்னா நைட் எல்லாம் அவனுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். சோர்வா இருக்காது. இல்லை இப்ப கதை சொல்லுங்கன்னு மேலே ஏறி கிடப்பா. சரி, கொஞ்சம் தூங்கிடுவான். இந்த இசைப்பவளை எங்க போச்சது? நானும் அப்பமே வச்சு பார்க்க, அவளையும் காணும் ஜப்பாலையும் காணும். ஜப்பா கூட இருக்கனால பயம் கிடையாது. வேற எங்க விளையாண்டுட்டு இருக்காளோ? இவங்க தூங்கிட்டாங்களோ? என்னங்க? ஆஹா, ஒத்தையில தூங்கணும்னு நினைச்சேன். வாயண்டி கட்டி பிடிச்சி தூங்குவோம். கொழுப்ப பாரு, தூங்குங்க. அப்படியே வந்து சாடிடுவான்ல. போங்க. என்ன தூக்கம் வருதா? ஆமாடி, ரொம்ப அசதியா இருக்குது. என்னன்னு தெரியல, கண்ணு கட்டிட்டே இருக்கு. வேண்டாம், இப்ப புள்ளைய காணும்னு சொன்னோம்னா அந்த தூக்க கலப்பு போயிடும். சரிங்க, நீங்க தூங்குங்க, எனக்கு வேலை கிடக்கு. ஆயா கொஞ்சம் கட்டிப்பிடியா? சும்மா இருங்க, தூங்குங்க, நான் வாரேன். புள்ள அழுத்திட்டு இருந்தானுங்க. அதான் அலெக்ஸ் இருக்கானே, வாடி. அத்தா கண்ணு சொட்டிக்கிட்டு வருங்கீங்கல்ல, தூங்குங்க, நான் வாரேன். அப்படியே வந்துட்டா மறு சொல்லி பாப்போம். சரி சரி, தூங்குங்க, நான் பிற வந்து படுத்துக்கிறத. சீக்கிரம் வந்து படுக்கணும்னா? சரி, பிற வந்து படுக்க. நல்லா கட்டி பிடிச்சி பார்த்தா நல்ல தூக்கம் வந்திருக்கும். ஓடுதால
வந்துட்டான். வண்டி வந்து படுடி. அப்பி மேல பைத்தியமா தான் இருக்கும். ஓய் வந்து படுக்கையா இருக்கட்டுமா? ஓய் சொல்லிட்டு இருக்கல, வா. நான் படுத்துக்கேன்னா யாரும் வரமாட்டானுங்க. வா வாடி. கட்டி பிடிச்சி தூக்கம் எப்படி தூக்கம் வரும்? வாடி வாடி. ஒரு சட்டி பத்து ரொம்ப நாள் ஆயிட்டு. வா வாடி. அவதானே நின்னுட்டு இருந்தா. அபிமா அபிமா. எங்க தூங்குங்க, நான் வாரேன். சரி 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 சரி. நான் இங்க தான் இருக்கேன், நிம்மதியா தூங்குங்க. சரிடி. வேண்டாம் வேண்டாம், போவாத போவாத. கவின், அவளை கூட்டிட்டு போவாத. அவளை கூட்டிட்டு போவாத. பிள்ளைய கூட்டிட்டு போவாத. தங்கம் தங்கம் போவாத போவாத. புள்ளைய கூட்டு போவாதடா. புள்ளைய கூட்டு போவாதடா. No, 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 no. Isai! என் பிள்ளை பிடிங்க, என் பிள்ளை பிடிங்க, என் பிள்ளை போறா, என் பிள்ளை போறா. இசை போறா, இசை போறா. பின்னாடி ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்காங்கடா. சரி சரி, நீ பயப்படாத பயப்படாத. நம்ம கொஞ்ச நேரத்துல போயிடலாம். இங்க பாரு, நான் வண்டி ஓட்டும் போது கிட்ட வந்துட்டாங்க. சும்மா ஒரு வச்சு போட்டு 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 பார்த்துக்கலாம். சீக்கிரம் போ. போன் வேற கீழே விழுந்துட்டு இப்ப என்ன பண்ணு தெரியல. சரி, எப்படி நேரம் ஆயிட்டலாம். அண்ணன் தேடி வந்துருவான். கடவுளே, நான் எப்படியாவது இவளை வீட்டுல கொண்டு சேர்த்தணும். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கடா. சரி சரி, ஓடல, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம இரு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். பயப்படாத பயப்படாத. சுத்தி வளைச்சு எனக்கு போடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத. நான் உன்னை 10 மணி வீட்டுல கொண்டு சேர்த்துறேன். கடவுளே, ரொம்ப ஸ்பீடா வராங்கடா. இசை போறா, இசை போறா. நம்ம விட்டு போறா. புடிடா, புடிடா. என்னங்க என்னங்க என்னாச்சுதே? என் புள்ள, என் புள்ள. எங்கடா கொண்டு போற? என்னங்க 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 கிட்ட கனவு கண்டு போ நினைக்க. என்னங்க என்னங்க என்னாச்சுதே? இல்ல ஒண்ணும் இல்ல. புள்ள எங்க? அதான் சொன்னேனே, கிங்ஸி கூட எங்க நிப்பா. ஜபாலும் காணும்ல. புள்ள எங்கடி? இங்க நிப்பா. புள்ள எங்கடி? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். புள்ள எதுவும் வெளியில எதுவும் போனாலா? இல்லங்க, ஜபாலே காணல. ஜபா வெளியில போறதா சொல்லிட்டு போயிருப்பால. அவளே இல்லங்க, அவள ரெண்டு இங்க தான் இங்க விளையாடிட்டு இருப்பாளா இருக்கும். சரிடி, சீக்கிரம் புள்ள போய் பாரு. சரிங்க, ஏதோ தண்ணி ஏதோ கொண்டு வரட்டுமா? என்னடி, நான் போய் புள்ளைய பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இந்த சைடு தானே போனா? அந்த சைடு தான் போனா. அப்படினால கிங்ஸ் இங்க தானே இருக்காரு. பயப்படாதீங்க. கவினே? கவினே கவினங்க தான் இருப்பா. இல்லடி, நான் அவனை ரொம்ப நேரமா பார்க்கல, அதான் கேட்டேன். இதுலயே அடைச்சு போட்டா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவன் வாலிய போய் எப்படி கிடப்பான்? இங்கதான் எங்க நின்று விளையாடிட்டு போனா இருக்கும். அப்பமே அவ துறை வேற கபடி ஆடுமான்னு கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை கபடி விளையாடிட்டு இருக்காங்களோ என்னமோ. அங்க தள்ளி போனா மாந்தோப்பு இருக்குல்ல, அங்க வேணா போய் பார்த்துட்டு வரீங்களா? சரி, அந்த டார்ச் லைட் எடு. அந்த சைடு போனா கொஞ்சம் இருட்டா இருக்கும், எடுத்துட்டு வா. அப்படியே என் கண்ணு இருக்கும், அதை எடுத்து வந்து. சரிங்க. இங்க பாரு, வந்த வேலையை கச்சிதமா முடிக்கணும். இடம் பெரிய இடமா இருக்கும் போலுக்கு. பிடிச்சதே பிடிச்சிருக்கீங்க, பெரிய இடமா பிடிச்சிருக்கீங்க போலுக்கு. அதுல உனக்கும் பங்கு உண்டு. நான் சொன்ன வேலை மட்டும் கச்சிதமா முடி. கரும்பு திங்க கூலியா? வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. அபி வாமா. சொல்லுங்க சித்தி, சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? இவன் என் அண்ணன் மகன் பாத்துக்க எங்களை பாக்கிறதுக்காக வந்துருக்கான்.
உங்க பேரு? சித்தி சொல்லியிருப்பாங்களே. ஆ, அபி. எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு முறை பையன், ஆனா என் பிள்ளைகளுக்கு இந்த வீட்டுல தான் அமைஞ்சிருக்கு. எங்க அண்ணன் கேட்டான், அது எப்படி நமக்கு எங்க சித்தம் இருக்கு அங்கதானே நடக்கும். சொல்லப்போனா உனக்கும் முறை பையன் தான். சித்தி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க, நான் கொண்டுட்டு வரேன். ஓ, இவங்களும் எனக்கு முறை பொண்ணு தான் வருமா? இப்படி 2 நேரம் உங்ககிட்ட நின்று பேசினாலே போதும், குடும்பமே உன்னை சந்தேகப்பட்டுரும். நீங்களும் எனக்கு முறை பொண்ணு தானா? அப்ப எங்க தங்கல ஜாலி தான். நீங்க ஜாலி டைப்பா எப்படி? உங்களை பார்த்தா ரொம்ப அமைதி மாதிரி இருக்குது. சித்தி எனக்கு வேலை கிடக்குது, நான் வரேன் சித்தி. ஐயோ நான் மறந்துட்டேன் பாரு. ஏமா கொஞ்சம் விட்டு பேசிட்டு நான் என் மௌல மட்டும் கூட்டு வந்துடுறேம்மா. அவனுக்கு இங்க யாரையும் தெரியாது, எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருமா. நான் இப்ப வந்துடுவேன். சித்தி நான் இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க முடியும்? சித்தி எனக்கு வேலை கிடக்குது சித்தி. ஏமா பரவாயில்லம்மா, கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிரேன், நான் இப்ப வந்துடுவேன். உண்மையிலேயே உங்க பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா இருக்கு அபி, நல்லா இருக்கு. எனக்கு வேலை கிடக்கு. 1 மினிட், இங்க வேற யாரெல்லாம் இருக்கா? என் குடும்பமே இருக்குது. உங்க குடும்பத்துல எவ்வளவு பேரு? எனக்கு வேலை இருக்குது, உங்க அத்தை வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க. எனக்கு வேலை கிடக்கு. ப்ளீஸ் அபி அபி அபி, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? ஐ மீன் என்ன படிச்சிருக்கீங்க? பி. உண்மையிலேயே செமையா இருக்கா. சொன்னதை விட செம்மையா இருக்கா. அபி அபி, அபி எதுக்கு கூப்பிடுற? நீங்க யாரு? அபி நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டேன். அபின்னு கூப்பிட்டா அபின்னு தானே கூப்பிட முடியும். அதான் ஏன் அபின்னு கூப்பிட்டேன்னு கேட்டேன். அவங்க பேரு அபி. அபின்னு கூப்பிட்டுவ? ஏன் என்னாச்சுது? அபி அபின்னு தானே கூப்பிட முடியும். அபின்னு பேர் வச்சா அபின்னு கூப்பிட்டுவ. பேரு கூப்பிடுறதுக்கு தானே இருக்கு. கூப்பிடுறதுக்கு வச்சா நீ அபின்னு கூப்பிட்டுவ. அபின்னு கூப்பிட்டுவ. என்ன சார், அபின்னு பேர் வச்சா அபின்னு கூப்பிடதான் செய்யணும். அபின்னு பேர் வச்சா கூட்டுறியடா? அவங்க பேரு அபி, அதனால அபின்னு கூப்பிட்டேன். ஓ, என்னடி பாத்துட்டு இருக்க? சரிங்க. நீ அடிக்க அடியில் அவன் காது கேட்கவே கூடாது. ஜான் பொண்டாட்டி அடிடே, அவன் உன்னை முத தடவை அபின்னு கூப்பிடும் போது நீ அறிஞ்சுக்கணும்டி. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறத விட்டு வச்சேன். இப்ப எப்படி அறியதான் மட்டும் பாருங்க. அபி நான் சொன்னேன், நான் ஜான் பொண்டாட்டிடா. அபியா இந்த வாங்கிக்க. பொத்தாதே. சரிடி, வேலை முடிஞ்சிட்டுல, கிளம்புவோமா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அது இன்னும் முடியல. நான் டேவிட் மாமா வர சொல்லிருக்கேன். உன்னை கொண்டு உள்ள விட்டுவாரு. புள்ளைகள் வேற அழுத்து கிடப்பானுங்க, நீ இல்லைன்னா முடியாது. ராணியே வரும்போது டேவிட் மாமா கூட்டு வந்துருவாரு, அதனால பிரச்சனை இல்லை, நாங்க 2 பாத்துக்கிறோம். அவ இன்னும் அங்க காட்டி கொடுக்காம நம்மள வச்சிருக்கா. இல்ல, அவ எப்படியும் நாம இல்லங்கிறத நெத்துக்கு காட்டி கொடுத்துருப்பா. ஆனா நாம அங்கதான் இருப்போம்னு நம்மள எல்லாம் அங்க தேடுவ. ஏன்னா நம்ம எங்க போயிருக்கோங்கிறத காட்டி கொடுக்க மாட்டா. அவளெல்லாம் 5 மணி நேரம் தாக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். அதனால தான் அவளை தூங்க சொன்னேன். அவளுக்கு தூக்கம் வந்திருக்காது. அவ எப்படி வந்துருவா? நீ போயிரு போ. டேவிட் மாமா அங்க நிக்காரு, நீ போ. பத்திரமா போயிட்டு வந்துருவல்ல. அதான் என்ன பத்தி தெரியும்ல. வந்ததே வந்துட்டேன், கையோட அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா கம்ப்ளீட் ஆயிரும். கவினு, ஆத்தி, இவ எப்படிங்க? தங்க புள்ள என்ன நீங்க எப்படிங்க? நீ எப்படிடா? நான் அப்பவே வந்துட்டேனே. மாணிக்க என்ன ஊருக்குள்ள வேலை இருக்குது, வந்து கூட்டு வந்தாரு. அப்பவே வந்துட்டேனே. மாணிக்க மாமாவுமா? ஆமா, மாணிக்க இப்பதான் விட்டுட்டு வந்தேன். சரி, நீ பெரியண்ண கூட வந்தியா கிஞ்சன் கூட வந்தியா? என் கூட வந்தாடி சொல்லிருவாளா? அது வந்து சரி சரி, பெரியண்ண கூட வந்தியா சின்ன கூட வந்தியா? சரி, அண்ணனுங்க நீ பாட்டுல தனியா நின்றுட்டு இருக்க. நம்ம காரை பார்த்தேன், அதான் வந்தேன். மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டேனே. காரை பார்த்து வந்திருக்கீங்க? ஆமா, தூரத்துல இருந்தே பார்த்தேன். என்னடா நம்ம கார் மாதிரி இருக்கேன்னு. கரெக்டா நம்ம காரு. அது சரி, இந்த ஊர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அதான் மாணிக்கணும் நானும் வந்தோம். மாணிக்கணும் நம்ம ஊருக்குள்ள இறக்கி விட்டு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதை முடிக்கிறதால நான் வந்தேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, நீ பார்த்து போயிட்டு வந்துரு. அதான் இப்ப மாமா வந்துட்டார்ல, நான் மாமா கூட்டு போயிருந்தேன். அப்பா, இப்பதாண்டி எனக்கும் நிம்மதியா இருக்கு. நீ எங்க ஒத்தையில போவிய நினைச்சு பயந்துட்டேன். சரி, நீ கவினை தானே கூட்டிட்டு போற, பாத்துக்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி சரி, நீ மண்டிக்கு அண்ணனுங்க. மாமா வரல. ஓ, அப்ப கூட வந்தியா? இல்ல. அப்படின்னா சின்ன வேலை, அதான் நான் வந்துட்டேன். இனி காட்டி கொடுக்க கூடாது. பாரு, இரு, நான் ஒரு பெரியனுக்கு போன் அடிக்க. நீ தனியா வந்திருக்க. என்ன பத்தி தெரியாது?
இல்ல இரு, நான் அண்ணனுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயோ மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி நீ எப்படி அங்கிருந்து வந்தா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் வண்டியில ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. எங்க? மாமா ஒரு வேலை விஷயமா போகணும் மாமா. என்ன கூட்டு போவில மாட்டீங்களா? எதுக்கும் பெரிய அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். குடும்பமே அடிச்சு பறந்து வந்து என்ன தூக்கிட்டு போறதுக்கு. நீ என்ன வேலை பார்க்க போற? அதெல்லாம் நல்ல வேலை தான். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்போ வாங்க. சரி எங்கன்னு சொல்ல. ஐயோ மாமா வாங்க மாமா. சரி யாரு? இருங்க நான் யாருத? வழக்கம் போல முன்னே அடிக்க. நீ பின்னாடில உட்கார வேண்டாம். தூங்கிட்டு என்ன பண்ண முடியும்? முன்னாடியே உட்காரு. சரி மாமா. சரி மாமாவை சிக்கன் பிடிச்சுக்க. சரிங்க மாமா. சரி எங்க போறோம்? நீங்க போய்கிட்டே இருங்க. எங்க போணுங்கறத நான் சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன். பெரியனுக்கு மட்டுமாவது சொல்லுவேன். அப்பதான் அண்ணன் பயப்படாம இருப்பான். ஐயோ மாமா நீங்க வண்டி எடுங்க மாமா. இவ அப்படி எங்கத்தான் போறா? ஏன் சித்தங்கோ மாமா கிட்ட கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஐயோ வாங்க மாமா. இசைமா, ஏய் இசைமா. இல்லையா புள்ள இவ்வளவு நாள் என்னோட பிரிஞ்சிருக்க மாட்டாள. தென்னை மரத்துக்கு நான் தான் சொன்னாங்க. அங்க ஒருத்தரி காணுமே. இசைமா, இசை. இசைமா, இசை தங்கம், இசை புள்ள. அபியக்கா ஜபா சத்த மாதிரி கேக்குது. அபி ஜபா கூட தானே இசை விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஜபாமா, ஏ ஜபாமா. மாமா அப்பா புள்ள அங்கதான் நிக்கணும். ஏமா தங்க பிள்ளைங்க ஏய் ஜபாங்க வாங்க. வாடா அபியக்கா மாமா கூப்பிட்டாங்க நான் வரேன். இங்க வா. தங்கப்புல சொல்ல நம்ம எங்க போறோம்? நீங்க போங்க மாமா சொல்லுவேன். இது கொஞ்சம் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நான் எப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுவேன் மாமா. பேசாம பெரியனுக்கு போனை போட்டு சொல்றதா நல்லது. இவளை இப்படி தனியா கூட்டு போகலாம் நானே சொல்லியிருக்கானே. இல்ல முதல் கிங்ஸ் எனக்கு சொன்னதான் சரிப்பட்டு வரா. ஏன்னா பெரியனுக்கு சொன்னா பதறிடுவான். இசைத்தான தூக்கம் வந்து தூங்குமா? எனக்கு வேலையை முடிக்காம தூக்கம் வராது. பயங்கரமான வேலை போப்ப பொழுக்க. நைஸா அண்ணன் சொல்லிட வேண்டியதான். அப்பா அண்ணன் ஞாபகமாவே இருக்குது. இசை நீ என் கூட வேலை பத்தியா? இசை நம்ம இப்போ மெயின் ரோட்ல தானே போய்கிட்டு இருக்கோம். இசை நம்ம பைபாஸ்ல போய்கிட்டு இருக்கோம்ல. இன்னும் கொஞ்ச நேரம் வந்துச்சுன்னா நம்ம ஊரை தாண்டிடுவோம். ஊரை தாண்டதுக்கு இன்னும் 3 நொடி இருக்குது. அப்பாட அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்த. என்ன இன்ஃபார்ம் பண்ணியாச்சா என்ன? நாம இப்ப அங்க போகல. இந்த சைடு போகணும். வண்டி திருப்புங்க. இசை இசை இல்ல நம்ம இப்படியே போவோமே. ஐயோ இல்ல மாமா எனக்கு இந்த சைடு தான் வேலை. நீங்க திருப்புங்க. அந்த சைடா போங்க. இல்ல இசை நம்ம இப்படி போலாமே. நான் சொல்றேன். நான் சொன்னா சரியா இருக்கும். இப்போ இந்த வழி வேண்டாம். அந்த சைடு போங்க மாமா. இசை